இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஹலோ அயலி, எங்க இருக்கீங்க? நான் மண்டபத்துல தான் இருக்கேன் சார். நானும் மண்டபத்துல தான் இருக்கேன். இந்த சேர்லாம் அடுக்கி வச்சிருக்காங்கல்ல, அங்க இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். கொஞ்சம் வரீங்களா? மண்டபத்துக்கு வந்திருக்கீங்களா? அயலி, நீங்க எதுக்காக பதட்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் அதை விட முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலாம் ப்ளீஸ். சரி, நான் வரேன். சீனியர், அந்த செழியன் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு மண்டபத்துக்கு வெளியே வர சொல்றாரு. வாங்க போலாம். வா. நான் இப்ப இங்க வந்தது பாவைய பத்தியோ இந்திராணிய பத்தியோ பேசுறதுக்கு இல்ல. உங்க வீட்ல தீபுன்னு ஒரு பொண்ணு இருக்கால, அவ சம்பந்தமா தான் உங்ககிட்ட பேசணும். தீபு விஷயமா என்ன பேசணும் சார்? அத அந்த பொண்ணை கூட வச்சுக்கிட்டு தான் பேசணும். ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஆமா, தீபு எங்க? ரூம்ல தான் இருக்கா. உடனே அவளை பார்த்து பேசணும். இல்லன்னா அவளுடைய லைஃபுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரலாம். ஏன், இந்த கல்யாணத்துக்கே கூட பெரிய பிரச்சனை வரும். சரிங்க சார், வாங்க. இந்த பக்கம் யாரும் இல்ல, வாங்க போலாம். வாங்க. அந்த தினேஷ் அவன் கூட இருந்த ஃப்ரெண்டை கொண்டுட்டு தப்பிச்சிட்டான். அப்போ அவன் கண்டிப்பா தீபுவை தேடிதான் வருவான். இல்ல அயலி, அவன் வேற ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க? சாரி தீபு. இல்ல, அது நான் இல்ல அயலி, அது நான் இல்ல அயலி. நான் அப்படிலாம் போட்டோ எடுக்கவே இல்ல அயலி. எங்க அம்மா மேல சத்தியமா நான் அப்படி போட்டோ எடுக்கல அயலி. ஐயோ, இது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே அயலி. என்னைய நம்ப அயலி. நான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வர்ற அளவுக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை போய் பண்ணுவேனா? அந்த பாவிய உண்மையா லவ் பண்ணதை தவிர நான் வேற எந்த தப்புமே பண்ணல. என்ன நம்புங்க ப்ளீஸ். நான் உயிரோட இருந்தா எல்லாருக்கும் பிரச்சனை தான். என்னை விட நான் செத்துறேன். நீ சாகிறதுக்கா உங்க அம்மா இவ்ளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தாங்க? இந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களும் பயந்து சாகிறதுனாலதான் அந்த தினேஷ் மாதிரி ராஸ்கலுங்க கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடி அவங்க வாழ்க்கையவே நாசம் பண்றாங்க. நாங்க அப்படிலாம் இல்லடான்னு சொல்ற மாதிரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் தப்பு பண்ணலன்னு ஒரு தடவை எதிர்த்து பிரச்சனைய ஃபேஸ் பண்ணி பாரு. அப்புறம் அவனுங்க இப்படியெல்லாம் பண்ண யோசிப்பானுங்க. அது மட்டும் இல்ல, தப்பு பண்ணது அவன். ஆனா அவனை பாத்தியா, உன்னை பழி வாங்க திட்டம் போட்டுட்டு இருக்கான். அவனே தான் செஞ்ச தப்ப உணராம இன்னும் உயிரோட சுத்திட்டு இருக்கும் போது எந்த தப்பும் செய்யாத நீ எதுக்கு சாகணும்? சரி, நீ செத்துட்டா மட்டும் எல்லாமே முடிஞ்சிருமா? நீ அப்படி பண்ணாதான் அந்த அவமானம் காலத்துக்கும் பதில் தெரியாம அப்படியே இருக்கும். என்னாச்சு சமந்தி? திரும்பவும் அந்த அயலி என்ன பண்ணி தொலைச்சா? அவ எங்க மரியாதையை கெடுக்கிறதுனே குறியா இருப்பாளா? அந்த செழியன் கூட பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாதுன்னு தானே ஏற்கனவே சொல்லிருக்கோம். இப்ப திரும்பவும் அந்த செழியன் கூட பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சமந்தி, எப்போ செழியன் கூட இந்த அயலி எப்போ பேசினா? எப்பவோ இல்ல, இப்ப கூட அவரை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு தான் இருக்கா. ஐயோ, அந்த செழியன் எப்படியும் இந்திராணிக்கு எதிராக தான் பிளான் பண்ணுவான். அவன் கூட இவ பேசிக்கிட்டு இருக்கானா? அவன் பண்ற பிளானுக்கு இவளும் உடந்தையா இருக்கான்னு தானே அர்த்தம். செல்வநாயகி, அதுக்காக எல்லார் முன்னாடியுமா வந்து இப்படி கத்துவ? பாக்குறவங்க எல்லாரும் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? சித்தப்பா, சித்தி கோவப்பட்டதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு முன்னாடிதான் எனக்கும் செழியனுக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சுல. அப்படி இருக்கும்போது திரும்பவும் அவர்கிட்ட அயலி போய் பேசினாங்கன்னா கோவம் வரதானே செய்யும்.
அந்த ஆளை நம்பி நான் என் வாழ்க்கையில அனுபவிச்ச வலியையும் வேதனையும் என் கூடவே இருந்து நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அவரால நான் இழந்தது என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அப்படிப்பட்ட மனுஷனோட அயலுக்கு என்ன பேச்சு வேண்டியிருக்கு? அம்மா, அவ ஏன் செஞ்சா எதுக்கு செஞ்சான்னு விசாரிக்காம நீங்க திடீர்னு கல்யாணத்தை நிறுத்த சொல்றது நியாயம் இல்லம்மா. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அப்போ எங்க பையனுக்கு வாழ்க்கை இல்லையா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஐயோ, நான் செல்வநாயகி, பெரியவங்க கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவாங்களா? நான் எங்க மரியாதை இல்லாம பேசினேன்? நியாயத்தை தானே சொன்னேன். அவளுக்கு இதே வேலையா போச்சு. ஆரம்பத்துல இருந்தே நாம எந்த வேலையை செய்ய வேண்டாம்னு சொல்றோமோ அததான் அவ கரெக்டா செஞ்சுட்டு வந்து நிப்பா. எனக்கு இவ இப்படிதான் ஏதாவது செய்வான்னு தெரியும். எங்க வீட்ல தான் எல்லாரும் அவளை ஒண்ணும் தெரியாதவன்னு நம்பிட்டு இருக்காங்க. நிறுத்தடி. என்ன விட்ட நீ பாட்டு பேசிக்கிட்டே போற? இதுதான் சான்ஸ்ன்னு அவளை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ பாத்தியா? எதுவும் தெரியாம ஓ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. அப்புறம் தேவையில்லாம நீ எல்லார் முன்னாடி என்கிட்ட நீ வாங்கி கட்டிப்ப. ஐயோ, எதுக்குங்க இப்ப வேஸ்டா பேசிட்டு? அந்த செழியனும் அயலியும் இங்கதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வாங்க, நேர்லயே போய் என்னன்னு கேப்போம். சம்மந்தியம்மா, நீங்க சொல்றதுதான் சரி. வாங்க, அவளை நேர்லயே பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். வா இந்திரா, என்னன்னு கேக்கலாம். போதுமா? இப்பவாவது நான் சொன்னதை நம்புறீங்களா? எதுக்கடி இவரை இங்க வர சொன்னேன்? ஏற்கனவே இவர்கிட்ட பேசிட்டு இருந்ததுனால தானே அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. இப்ப மறுபடியும் இவரை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? நம்ம குடும்பத்து மேல அக்கறை இல்லைன்னு அர்த்தம். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு அர்த்தம். இல்ல அத்தை. ஏமா அயலி, இவனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சோ எதுக்கு இப்படி தனியா கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்க? உங்களுக்குள்ள அப்படி என்ன ரகசியம்? தேவையில்லாம எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. மிஸ்டர் செழியன், வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இது எங்க குடும்ப விஷயம். இதுல நீங்க பேசுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதே மாதிரி என்ன கண்ட்ரோல் பண்ற அதிகாரமும் உனக்கு கிடையாது. இது என் தம்பியோட கல்யாணம். இதுல ஏதாவது பிரச்சனைனா நான் தான் கேட்பேன். அதே மாதிரி இந்த பிரச்சனையில நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன். அப்போ நானும் பேசதான் செய்வேன்.